ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் இபிக் ரோல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா இந்த மான்ஹோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வீணா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. கதைக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த 1000 ஃப்ளவர் வேலியோட மாஸ்டர் ஒயிட் ஹேர் பொண்ணு ஹீரோட பவர் பார்த்து பயந்து காலில் விழுந்துட்டா. அப்ப அவ சொல்றா, மாஸ்டர் எங்களை சும்மா விட்டா, நானும் என் கூட இருக்கவங்களும் எந்த பிரச்சனைக்கும் பெறாம அமைதியா இருக்கோம். அப்ப ஹீரோ சொல்றா, சரி நான் ஒரு சான்ஸ் தரேன், உங்களால இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடிஞ்சா இங்கிருந்து போகலாம். அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, அப்ப எங்களை சும்மா விடுறதுக்க நீங்க யோசிச்சு பாக்கலையா? அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணிட்டா. அந்த அட்டாக் ஒரு நியூக்ளியர் போம்பு வீண மாதிரி அவ்வளவு கொடூரமா இருக்குது. அந்த பிளாஸ்ட் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மோக் எல்லாம் விலகி போகும்போது ஒரு ஆண்டோட சிம்பிள் மட்டும் தரையில பதிஞ்சிருக்கு. அப்ப ஹீரோ அந்த ஸ்மோக்ல இருந்து வந்துட்டு சொல்றா, அதுக்கு ஒரு ஊதுவத்தை அணைஞ்சு தீரதுக்கு அளவுக்கு நேரம் எடுத்தது. இனி அடுத்தது எங்க போகணும்? சரி, அடுத்தது கின்ஹே கோண்டிக்கு போகலாம். அங்கிருந்து பேலட் கட் பண்ண நார்த் லேண்ட் கின்ஹே கோண்டி, அங்க ஃபுல்லா பனி நிறைஞ்சு இருக்குது. அப்ப அங்கிருந்து ஒரு குதிரை வண்டி வருது. அந்த குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு வரவன் சொல்றா, யங் மாஸ்டர், நாம பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸோட ஃப்ரெண்ட்ல வந்துட்டோம். அங்க பார்த்த ஒரு பெரிய ஒரு பேலஸ் இருக்குது. அந்த குதிரை வண்டிக்குள்ள இருந்த அந்த யங் மாஸ்டர் சொல்றா, அங்கல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டேன். நீங்க எனக்கு ரொம்ப அழகான பொண்ணுங்களை தேடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால என்னால இந்த உலகில் உள்ள அழகான பொண்ணுங்களை மகிழ்ச்சியோட அனுபவிக்க முடியும். அப்படி சொல்லிட்டு இருக்கும் சடனா அந்த ஹோட்ஸ் யாரோ பார்த்து பயந்து கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த யங் மாஸ்டர், அங்கல் கோன் எங்கிட்ட கேட்காம நிப்பாட்டாதீங்க. அப்ப அந்த அங்கல் கோன் கத்திக்கிட்ட நும்பி நிக்கிற ஆள்கிட்ட சொல்றா, டேய், என்னோட யங் மாஸ்டரோட வழியில தடையா நிக்காம சீக்கிரமா அங்கிருந்து விலகிப்போ. யாரா அங்க நிக்கிறன்னு பார்த்து நம்ம ஹீரோ தான். அப்ப அந்த வண்டிக்குள்ள இருந்த அந்த யங் மாஸ்டர் கத்திக்கிட்ட சொல்றா, டேய், உனக்கு கண்ணு இல்லையாடா, சீக்கிரமா அங்கிருந்து விலகிப்போ, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, நீ யாரு? அப்ப அவன், நான் யாருன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸோட நியூ ஜெனரேஷன் இன்னர் டிசேபிளா எக்ஸாமுக்கு என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க, இந்த உலகத்தை விட்டு ஜாபுக்கு போக போறேன். இப்போ ஹீரோ அங்கிருந்து, ஓ அப்படியா, என்னோட இந்த ட்ரீம் வாழ்க்கையில நடக்க முடியாம போயிடும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்ப அவன் கடுப்பாய் சொல்றா, டேய், நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? எனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு? என்னோட அங்கிள் பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸோட ஒரு ப்ரோஃபவுண்ட் மாஸ்டர் தான். நீ என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தா நான் உன்னை இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து தூக்கிடுவேன். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நான் காட்டுறேன். உங்களை போல இருக்க மோட்டல்ஸோட லைஃபும் டெஸ்டினியும் எப்போதும் சேஞ்ச் ஆகாது. அப்ப ஹீரோ திரும்பி, ஓ அப்படியா, ஆனா பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸ் சீக்கிரமா இங்கிருந்து டிசப்பேர் ஆக போகுது, அது கூட உன்னோட அங்கிளும். அப்படியே வில்லத்தனமா சொல்றா, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஃபேமிலி கனெக்ஷன் இருக்குன்னு பாக்கலாம். அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டா. ஹீரோ சொன்னது கேட்ட அந்த குதிரையோட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அங்கிருந்து பேலட் கட் பண்ண அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸுக்குள்ள அங்க எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கிருந்து ஒரு தாடிக்காரன் சொல்றா, என்னோட பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸ் ஃபேமஸ் ஆனதுனால எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இருக்காங்க, இதுல ரொம்ப டேலண்டான டிசேபிள்ஸும் இருக்காங்க, நீ இப்ப என்னோட பேலஸ் கொஞ்சம் கூட ஸ்டேபிள் ஆக போகுது. அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பினோமினா எல்லாம் சேஞ்ச் ஆகி கையில பர்பிள் தண்டர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த தாடிக்காரன் ஸ்கைல என்னத்தோ பார்த்து ஷாக் ஆயிட்டா. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு கை காட்டிட்டு சொல்றா, அங்க பாருங்க, ஸ்கைல யாரோ பறந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ தான் அங்க வந்து நிக்கிறா. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் சொல்றா, இந்த பர்சன் யாரு? இவரை பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு, இவர் இங்க வந்திருக்கிறது ரொம்ப நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும் தெரியுது. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, இது பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸோட டெரிட்டரியா இருக்கனால இங்க கவுண்டலஸ் பவர்ஃபுல்லான ஆளுகள் இருக்காங்க, இந்த பர்சன் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவரோட சாவை தேடி இங்க வந்திருக்கா. அப்ப அங்கிருந்து ஒரு வாய்ஸ், மாண்புமிகு பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸுக்கு உள்ள வந்து இவ்ளோ பெரிய ப்ராப்ளம கிரியேட் பண்ணிருக்க, நீ இப்போ பண்ணது ஒரு பிக் டேபு. அந்த வாய்ஸோட பிரஷர் தாங்க முடியாம அங்க வந்திருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் முட்டி போட்டு சொல்றாங்க, இது பேலஸ் மாஸ்டர் தான், இது பேலஸ் மாஸ்டரோட வாய்ஸ் தான். அந்த பையன் அப்படியே சொல்றா, அங்க பறந்துட்டு இருக்க அந்த பைத்தியக்காரனை நாம இனிமே பயப்பட வேண்டிய எந்த அவசியமே இல்லை, ஏன்னா இந்த ஷிங்ஃபான் டைனாசிட்டியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் டிவைன் ஃபயர்லத்தோட பீக்ல இருக்குது பேலஸ் மாஸ்டர் மட்டும்தான். ஹீரோ அங்கிருந்து பாக்குற, யாரா அந்த பேலஸ் மாஸ்டர்னு. இப்போ அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து சில பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தான் அந்த பேலஸ் மாஸ்டர். இப்போ அங்க இருக்க எல்லாரும் மரியாதையோட சொல்றாங்க, கிரீட்டிங் ஆஃப் தி பேலஸ் மாஸ்டர். அப்ப அந்த கூட்டத்துல இருந்து அந்த பையன்கிட்ட ஒருத்தர் சொல்றா, பேலஸ் மாஸ்டரை டைரக்டா இங்க வந்திருக்காரு, அது மட்டும் இல்ல அவர் கூட டிவைன் ஃபயர்லத்துல இருக்க எல்லா அட்ரஸும் வந்திருக்காங்க, எவ்வளவு இயர்ஸ் கழிஞ்சு இப்படி ஒரு பெரிய ஒரு பேட்டில் எங்க நடக்க போறது. அப்ப அவன் சொல்றா, அங்க பறந்துட்டு இருக்க அந்த முட்டா பையன் கொஞ்ச நேரத்துல எங்க இருந்து வானிஷ் ஆயிடுவா. அப்ப அந்த பேலஸ் மாஸ்டர் கூட்டத்துல இருந்து ஒரு எல்டர் சொல்றா, டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸோட பேரியரை பிரேக் பண்ணி வந்து பிரச்சனை பண்ணிருப்ப, இது மன்னிக்க முடியாம ஒரு குற்றம். அப்ப அந்த பேலஸ் மாஸ்டர் சொல்றா, என்னோட தாவோ பேலஸோட ரெப்புடேஷனை ரொம்ப கேவலப்படுத்திட்டேன். அப்ப ஹீரோ சொல்றா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸ் இப்ப டெஸ்ட்ராய் ஆக போகுது, அதுக்கப்புறம் எதுக்காக ரெப்புடேஷன்? அப்ப அவன் கடுப்பாய் சொல்றா, நீ ரொம்ப அரகண்டா இருக்க, இப்படி பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வருது? இப்படி ஒரு ஃபயர் போல் கிரியேட் பண்ணிட்டு சாவடா. அப்ப அங்க ஹீரோ பவர் ரிலீஸ் பண்ணிட்டு பெரிய ஒரு
கோல்டன் பிளாமே உருவாக்கிட்டா. ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு அவன் பயந்துட்டு சொல்றா, இது என்ன விதமான மூவ் இது? இப்ப ஹீரோ அந்த பிளாமை அமைச்சு வச்சுட்டு சொல்றா, என்னது மூவா, இதை நான் கூப்பிடுறது ஃபார் சம் ஃபேஸ். பிளாம வர பார்த்துட்டு அவன் ஷோக் ஆகி சொல்றா, இது இந்த உலகத்துல சேர்ந்த பவரே கிடையாது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிளாம் வந்து அடிச்சு ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட். இப்படியே அந்த புகையெல்லாம் விலகி போகும்போது அந்த பிளாமோட சிம்பிள் மட்டும்தான் அங்க இருக்குது. அப்படியே கொஞ்சம் கழிச்சு அப்படியே அந்த குதிரை வண்டி தான் காட்டுறாங்க. இப்ப அந்த அங்கிள் சொல்றா, யங் மாஸ்டர் நாம பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸுக்கு வந்துட்டோம். இப்ப அந்த யங் மாஸ்டர் சொல்றா, அந்த பர்சன் சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, அடுத்த டைம் பார்த்தா என்னோட ஃப்ரெஷ்ஷான ஹோலி வாட்டரை குடிக்க கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பார்த்து ஷோக் ஆயிட்டு அவன் சொல்றா, அங்கிள் குன் சீக்கிரம் அங்க பாருங்க அது என்ன. அப்ப அந்த அங்கிள் குன் சொல்றா, அது பார்த்தா ஒரு பெரிய ஒரு பிளாமா அது தெரியுது. பேலஸ் மாஸ்டர் அவரோட டெக்னிக்கை காட்டிட்டு இருக்காரா. அங்க பார்த்தா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தாவோ பேலஸ் இருந்த இடத்துல ஹீரோட பிளாமோட சிம்பிள் மட்டும் தான் இருக்குது. அப்ப ஹீரோ சொல்றா, முடிஞ்சிடுச்சு, நான் மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கைண்டா நடக்க ஆரம்பிச்சுட்டேனோ, இந்த கடவுளோட வைஃபை டிஸ்டர்ப் பண்ணா இப்படிதான் இருக்கு, ஒரு பெயினும் இல்லாம இறந்து போயிடுவாங்க. இப்போ என்னோட வைஃபை பத்தி நினைக்க கூடாது, இன்னும் 4 செக்டோட இருக்குது, அதை கூட டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். அப்படியே ஹீரோ டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டே சொல்றா, என்ட்ரி லெவல் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் க்ளோன்ஸ் 4. அப்படியே ஹீரோ அந்த 4 க்ளோன்ஸை கையில உருவாக்கிட்டா. அப்படியே க்ளோன்ஸ் கிட்ட சொல்றா, நீங்க 4 பேரும் போய் 4 செக்டையும் பிளாஸ்ட் பண்ணுங்க. அப்ப அவங்க எஸ் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு 4 பேரும் 4 சைட்ல போக ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கழிச்சு 4 செக்ஷன் டபார்னு வெடிக்குது. அப்ப ஹீரோ மேப்பை பார்த்துட்டு சொல்றா, இப்போ மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த புள்ள எல்லாம் வேரோட புடுங்கி எறிஞ்சாச்சு. இப்போ 6 செட்ஸோட பிரச்சனை முடிஞ்சதுனால பிளாக் ராக் சிட்டிக்கு திரும்பி போய் பிசினஸுக்கான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போனோம். ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அப்ப என்னோட வைஃப் எனக்கு என்ன ரிவார்டு கொடுப்பா? அப்படியே ஹீரோ நினைச்சு பாக்குறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, ஹஸ்பண்ட் இந்த சிக்கன் லெக் ரொம்ப ட்ரிக்கியா நடந்துட்டு இருக்கு, இதை பிடிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. ஹஸ்பண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு வந்த பிறகு ரொம்ப டயர்டா இருக்கும், அதனால நான் வெஸ்டர்ன் ரீஜன்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் டெக்னிக்கா கத்துக்கிட்டேன், அதோட பேரு ஸ்ட்ரிப்பிங் ஆன் தி பேக் மசாஜ். இங்க வந்து படுத்து அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஹஸ்பண்ட் இது என்ன ஸ்டைல்? இது எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குது. அப்படியே ஹீரோ அதை நினைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணி போய்கிட்டே சொல்றா, சீக்கிரமா ஷாப்பிங்கே முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி போயாகணும். அங்கிருந்து பேனல் கட் பண்ணா இம்பீரியல் பேலஸ். அதுக்குள்ள இருந்து ஹீரோயின் சொல்றா, ஹஸ்பண்ட் இப்பதான் இங்க இருந்து கிளம்பி போனாரு, ஆனாலும் எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு, பிளாக் ராக் சிட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும், எனக்கு என்னோட ஹஸ்பண்டோட செஸ்ட்ல தூங்கினா மட்டும்தான் தூக்கம் வரும், அதனால இந்த கவர்மெண்ட் அஃபேர்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு ஸ்ட்ரெங்தே இல்ல. இப்ப அங்கிருந்து ஒரு வாய்ஸ் மெஜஸ்ட்ரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, யாருன்னு பார்த்தா அந்த பிரவுன் ஹேர் தான். அப்ப அவன் சொல்றான், தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லி எக்ஸ்பிரஸ்ல இருந்து ஒரு சீக்கிரம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்ப ஹீரோயின் கேக்குறா, நீ அது சொல்றதுக்கு இவ்வளவு பேனிக் எதுக்காக ஆவற? அப்ப அவன் சொல்ற, மேஜிஸ்ட்ரி இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ ஹீரோயின் கேக்குறா, நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க, கிங் நீங்கோட ரிபிலியன் நடந்த போது கூட நீ இவ்வளோ பேனிக் ஆகல, அப்போ உன்னோட இவ்வளோ அமைதி கடத்தின விஷயம் என்ன? அப்ப அவன் ட்ரெஸ்ல இருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டே சொல்றா, மேஜிஸ்ட்ரி அந்த 6 இப்போ ஹீரோயின்ங்கிறது கடுப்பாய், டேய் என்னடா 6 அல்ல 7, டேய் முட்டா பாயில சீக்கிரமா சொல்லி தொலைடா. அப்ப ஹீரோயின் சொன்னதை கேட்டுட்டு அவன் பதறி போய் அவனோட கையில இருந்த பொருளை கீரை போட போயிட்டு கரெக்டா பிடிச்சிட்டா. அப்படியாவது திறந்து காட்டிட்டு சொல்றா, மேஜிஸ்ட்ரி அந்த 6 செட்டும் கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிடுச்சு, அதுவும் ஒரு நாள்ல. இந்த உலகத்துல என்னமோ சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா. அப்ப ஹீரோயின் அதுக்குள்ள இருந்து வந்துட்டு கேக்குறா, நீ என்ன சொல்ற 6 செட் அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? அப்ப அவன் சொல்றா, நம்ம டைனாசெட்டில இருந்து போனா அண்டர் கவர் ஸ்பைஸ் எல்லாம் இறந்துட்டாங்க, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு கூட ஒரு க்ளூவும் கிடைக்கல. அப்ப ஹீரோயின் ஷோக்காய் சொல்றா, இந்த உலகத்துல இவ்வளவு பவர் வச்சிருக்கவங்க அவங்களா இருக்கணும், ட்ரூ இமோர்டல்ஸ். அப்போ என்னது ட்ரூ இமோர்டல்ஸா? அப்ப ஹீரோயின் ஒன்னும் இல்ல, நீ இங்க இருந்து கிளம்பு. அப்படியே போய் அங்க உட்காந்துட்டு சொல்றா, நான் இப்பதான் எம்பரஸ் ஷீயோட டிவைன் கான்சியஸ் அவைக்கன் பண்ணியிருக்கேன், அதனால என்னோட வளர்ச்சி ரொம்ப அசாதாரணமா இருந்தாலும் அந்த ட்ரூ இமோர்டல்ஸ் கிட்ட போகிறதுக்கு இன்னும் டிசைன்ஸ் இருக்குது, எந்த காரணத்துக்காக அந்த 6 செட்டை அவங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கணும், அவங்க நினைச்சா இந்த ஷெங்ஃபான் டைனாசிட்டியை ஒரே ப்ளோயில அழிக்க முடியும். இப்ப நான் என்ன பண்றது? என்னோட ஷெங்ஃபான் டைனாசிட்டியை அவங்க ஏதாச்சும் பண்ண நினைச்சா நானும் என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்து அண்டர் வேர்ல்டுக்கு போக வேண்டி இருக்கும், மீண்டும் நான் ரீஇன்கார்னேஷன் ஆனா எவ்வளவு லைஃப் டைம் எடுக்குமோ என்னோட ஹஸ்பண்டை திரும்பி பாக்குறதுக்கு. எனக்கு என்னோட ஹஸ்பண்டை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இப்ப நான் என்ன பண்றது?